ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ முதல்ல அவங்க டோட்டல் எதுவும் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 எழுதியாச்சு. ஒவ்வொரு கண்டிஷனாக முடிச்சிடலாம். கீழிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழிருந்து கணக்கிடும்போது கமல் 7வது இடத்தில் உள்ளார். இங்கே பாருங்கள், ப்ளேஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 அந்த பிட்வீன் கேப்பில் தான் நம்ம ப்ளேஸ் போடணும். சரிங்களா? ஸோ கீழேருந்து 7வது இடத்துல இந்த இடத்துல கமல் இருக்கார், நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் எத்தனாவது இடத்துல இருக்க? 9வது. இப்போ மேலேருந்து 9வது இடத்துக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கவுண்ட் பண்ணி 9வது இடத்துல சுரேஷ் போட்டுட்டேன். ஓகேவா? ரமேஷ் என்பவர் இருவருக்கும் இடையில் உள்ளாராம். ரமேஷ் என்பவர் இந்த 2 பேருக்கும் சென்டராக 35 பேரில் நடுவில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரமேஷோட பிளேஸும் போட்டேன். இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் வரும். 35 பாதி பார்த்தீங்கன்னா 17 வரும். ஸோ இங்கே நீங்கள் பேக்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா இதுதான் மிடில் பாயிண்ட்டாக வரும். கேள்வி இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் எத்தனை கேப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுதான் பசங்க. சரிங்களா? கேப் போட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ்லேருந்து கமல் வரைக்கும் நம்பர் போட்டேன். கவுண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 10. தேங்க்யூ.